أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا. நபியே, நீர் கூறும், எனக்கு இவ்வாறு வஹி அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஜின்களில் ஒரு குழுவினர் கவனமாக கேட்டனர். பின்னர் தம் சமூக மக்களிடம் சென்று கூறினர், நாங்கள் மிகவும் அற்புதமானதொரு குர்ஆனை செவியுற்றோம். يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا. அது நேரிய பாதையின் பக்கம் வழிகாட்டுகின்றது. ஆகையால் நாங்கள் அதன் மீது நம்பிக்கை கொண்டோம். மேலும் நாங்கள் எங்களுடைய இறைவனுடன் எவரையும் இணையாக்க மாட்டோம். وأنه تعالى جد ربنا ما اتخذ صاحبة ولا ولدا. மேலும் எங்களுடைய இறைவனின் மாட்சிமை மிகவும் உயர்ந்தது, உன்னதமானது. அவன் எவரையும் மனைவியாகவோ மகனாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை. وأنه كان يقول سفيهنا على الله شططا. மேலும் நம்மிலுள்ள அறிவிலிகள் அல்லாஹுவை பற்றி உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். وأنا ظننا أن لن تقول الإنس والجن على الله كذبا. மேலும் அல்லாஹுவின் விஷயத்தில் பொய் சொல்ல முடியாது என்று நாங்கள் கருதியிருந்தோம். وأنه كان رجال من الإنس يعوذون برجال من الجن فزادوهم رهقا. மேலும் மனிதர்களில் சிலர் சில ஜின்களிடம் பாதுகாவல் கோரக்கூடியவர்களாயிருந்தனர். இவ்வாறு செய்து அவர்கள் ஜின்களின் ஆணவத்தை இன்னும் அதிகமாக்கிவிட்டார்கள். وأنهم ظنوا كما ظننتم أن لن يبعث الله أحدا. மேலும் மனிதர்களும் நீங்கள் நினைத்திருந்தது போன்றுதான் நினைத்திருந்தார்கள். وأنا لمسنا السماء فوجدناها ملئت حرسا شديدا وشهبا. அல்லாஹ் எவரையும் தூதராக அனுப்ப மாட்டான் என்று. மேலும் நாங்கள் வானத்தை துளாவி பார்த்தோம். وأنا كنا نقعد منها مقاعد للسمع فمن يستمع الآن يجد له شهابا رصدا. அது பலமான காவலர்களால் நிரப்பப்பட்டிருப்பதையும் எரி நட்சத்திரங்கள் பொழிந்து கொண்டிருப்பதையும் கண்டோம். மேலும் இதற்கு முன் ஒட்டு கேட்பதற்கு வானத்தில் அமர்விடங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருந்தன. ஆனால் இப்போது யாரேனும் ஒட்டு கேட்க முயன்றால் ஓர் எரி நட்சத்திரம் அவருக்காக குறிவைத்து காத்திருப்பதை காண்கின்றார். وَأَنَّا لَا نَدْرِي أَشَرٌّ أُرِيدَ بِمَنْ فِي الْأَرْضِ أَمْ أَرَادَ بِهِمْ رَبُّهُمْ رَشَدًا. மேலும் கூறினர், பூமியில் உள்ளவர்களுக்கு ஏதேனும் தீமை நாடப்பட்டுள்ளதா அல்லது அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு நேர்வழிகாட்ட விரும்புகின்றானா என்பதை நாம் அறியோம். وَأَنَّا مِنَّا الصَّالِحُونَ وَمِنَّا دُونَ ذَلِكَ كُنَّا طَرَائِقَ قِدَدًا. மேலும் நம்மில் சில நல்லவர்களும் இருக்கின்றனர். அவ்வாறு அல்லாதோரும் இன்னும் சிலர் நம்மில் இருக்கின்றனர். وَأَنَّا ظَنَنَّا أَن لَّن نُّعْجِزَ اللَّهَ فِي الْأَرْضِ وَلَن نُّعْجِزَهُ هَرَبًا. நாம் பல வழிகளில் பிளவுண்டு கிடக்கின்றோம். மேலும் நம்மால் பூமியில் அல்லாஹுவை வென்றிட முடியாது என்பதையும் எங்கேனும் ஓடிச் சென்று அவனை தோல்வியுறச் செய்திட முடியாது என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தோம்.
وَأَنَّا لَمَّا سَمِعْنَا الْهُدَى آمَنَّا بِهِ فَمَن يُؤْمِن بِرَبِّهِ فَلَا يَخَافُ بَخْسًا وَلَا رَهَقًا. மேலும் நேர்வழி காட்டும் அறிவுரையை நாங்கள் கேள்விப்பட்டபோது அதன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். இனி எவரேனும் தன்னுடைய இறைவன் மீது நம்பிக்கை கொள்வாராயின் அவருக்கு இழப்பு அல்லது அநீதி பற்றி எந்த அச்சமும் இருக்காது. وَأَنَّا مِنَّا الْمُسْلِمُونَ وَمِنَّا الْقَاسِطُونَ فَمَنْ أَسْلَمَ فَأُولَئِكَ تَحَرَّوْا رَشَدًا. மேலும் நம்மில் சிலர் முஸ்லிம்களாயும் அல்லாஹுவுக்கு கீழ்ப்படிந்தவர்களாயும் வேறு சிலர் சத்தியத்திலிருந்து பிறழ்ந்தவர்களாயும் உள்ளனர். எவர்கள் இஸ்லாத்தை, இறைவனுக்கு கீழ்ப்படியும் மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் ஈடேற்றத்தின் பாதையை தேடி பெற்றுக் கொண்டனர். وَأَمَّا الْقَاسِطُونَ فَكَانُوا لِجَهَنَّمَ حَطَبًا. ஆனால் எவர்கள் சத்தியத்திலிருந்து விலகிக் கொண்டார்களோ அவர்கள் நரகத்தின் எரிபொருள்களாய் ஆகிவிட்டார்கள்.